அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 11/8/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 4:30 மணி வரை. குளிகை 12 1:30 மணி வரை. யமகண்டம் 9 10:30 மணி வரை. இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:04 கடகலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணும், உங்களுடைய வருங்காலம் பற்றிய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும், இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு கெட்ட நிகழ்வுகள், நமக்கு யாராவது பில்லி சூரியம் கெட்டது இந்த மாதிரி செய்திருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறீங்களா? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும். எளிதில் அனைத்து செயல்களையும் செய்வீர்கள். அதிக ஆற்றலோடு காணப்படுவீர்கள். இன்று வெற்றி நிச்சயம். பணியை பொறுத்தவரை பணியில் சக பணியாளர்களால் தொல்லை ஏற்படலாம். மனதை நிலைநிறுத்தி அனுசரித்து பணியாற்ற முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது உணர்வுகளை பகிர்ந்து மகிழ்வீர்கள். இது நல்ல பக்குவமான புரிந்துணர்வை ஏற்படுத்தும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை அதிக அளவில் பணம் காணப்படும் வகையில் இருக்கலாம். வங்கியிலும் கணிசமான தொகையை பராமரிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டம் காணப்படும் நாளாக அமையலாம். இசை கேட்பதன் மூலமாக மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காண்பதன் மூலமாக மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை நன்றாக திட்டமிட்டு கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும். பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே திறமையாக கையாள்வது சிறப்பு. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அமைதியாக பேச வேண்டும். பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்க வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. செலவுகளும் அதிகமாக காணப்படுவதால் சேமிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஓய்விற்கு நேரம் கிடைக்காமல் இருக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்காது. முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியது மிகவும் நல்லது. இன்று முக்கியமான முடிவுகளை சற்றே தள்ளி வைப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியில் சவால்கள் நிறைந்திருக்கும் நாளாகவும் பணிகள் அதிகமாக இருக்கும் நாளாகவும் காணப்படுகிறது. பணிகளை சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறிய விஷயத்தையும் பெரிதாக்குவீர்கள். துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம். எனவே பணத்தை கவனமாக கையாளுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம். வீட்டு பிரச்சனைகளை சமாளிப்பது பற்றி கவலை காணப்படும். பணியை பொறுத்தவரை சிறந்த முறையில் பணியாற்ற அருமையான வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கு சன்மானமாக பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மனம் திறந்து பேச வேண்டும். இந்த அணுகுமுறை அவரை மகிழ்விக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல. மருத்துவ செலவுகள் அதிகமாகும் நாளாக கூட அமையலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை உங்களுடைய பலவீனங்களை புறந்தள்ளி பலத்தோடு பணியாற்றுவீர்கள். பணியில் நேர்மை உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் காதலை வெளிப்படுத்தும் விதமாக பழகுவீர்கள். துணையிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு போதுமானதாக பணம் காணப்படும். சேமிப்பதற்கான அடித்தளத்தை அமைப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் வகையில் காணப்படும்.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் கடின உழைப்பின் மூலமாக சிறப்பாக்கிக் கொள்ள முடியும். இன்று சிறந்த முறையில் உபயோகிப்பதன் மூலமாக திறமையை நிரூபிப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை இன்று முடிப்பதற்கு நேரம் குறைவாக காணப்படலாம். இதனால் உங்களுக்கு கவலை காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப முன்னேற்றம் பற்றி துணையிடத்தில் விவாதிப்பீர்கள். இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்படும். இன்று ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழுவதும் ஆரோக்கியம் சிறந்து காணப்படும். உங்களிடம் அதிக ஆற்றல் காணப்படும் நாளாக அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி இன்றைய நாளை திட்டமிடுவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள். உறவில் திருப்தி நிலவ இதனை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை கையாள்வதில் பொறுமை தேவை. பணிகளை உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை அதிகமாக செலவு செய்வீர்கள். கடன்களை எதிர்கொள்ள நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய தாய்க்கு ஒவ்வாமை காரணமாக பாதிப்பு ஏற்படலாம். பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டால் விரும்பியதை அடையலாம். பணியை பொறுத்தவரை சிறப்பான நாளாக இருக்காது. பணிகள் நிலுவையில் இருக்கும். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பாதுகாப்பின்மையை உணர்வீர்கள். இந்த மாதிரி உணர்வுகள் உறவுக்கு உகந்ததல்ல. நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக செலவு செய்யும் வகையில் அதிக செலவினங்கள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற உணர்வுகள் உங்களுடைய ஆற்றலை குறைக்கும். இதனால் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முறையாக திட்டமிட வேண்டிய அணுகுமுறைகளை மூலமாக இந்த நாளை அற்புதமான நாளாக மாற்ற முடியும். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக இருந்த போதிலும் குறித்த நேரத்திற்குள் பணியை முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு அணுகுவீர்கள். இது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படும். சிறிய அளவில் கடன் வாங்கி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று பயனுள்ள நாளாக இருக்கும். நீங்கள் நேர்மறையான போக்கில் செயல்பட்டால் வெற்றிகரமான நாளாக இருக்கும். திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக முடிப்பதில் சில ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு இன்று நல்லுறவு பராமரிப்பீர்கள். இனிமையான தொடர்பாடல் மூலமாக துணையை மகிழ்விப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவில் பணம் காணப்படும். சிறந்த விஷயங்களுக்காக பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை நிறைவேற்றுவதில் தெளிவான மனநிலையோடு சார்ந்திருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை நிறைய சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். பணிகள் அதிகமாக காணப்படும். திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில அசௌகரியமான உணர்வுகளை மேற்கொள்வீர்கள். நட்பான மற்றும் சகஜமான அணுகுமுறை தேவை. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. பணத்தை தக்க வைக்கக்கூடிய திறமைகள் இருந்த போதிலும் அதிகமாக செலவு செய்வீர்கள். இந்த காரணத்தால் பணத்தை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நல பிரச்சனை உங்களுக்கு காணப்படலாம். இதனை சரி செய்யக்கூடிய அளவில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் அவசியம். உங்களுடைய செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டியது அவசியம். இன்று சில சௌகரியங்களை இழக்க நேரிடலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைகளை காட்டுவீர்கள். இதன் மூலமாக நட்பெயர் பெறுவீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கவலைகளின் காரணமாக பதட்டம் உண்டாகலாம். உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையிலான நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டு சீரமைப்பிற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இதனால் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயினுடைய சிறிய உடல்நல பிரச்சனை ஒன்றின் காரணமாக பணம் செலவு செய்ய நேரிடலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிக நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.